போன உள்ளங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக ஒவ்வொரு நாளும் ஒரு புது கிருபையை அனுப்புவார். அந்த கிருபை நம்ம இறங்கிவிட்டால் சகலத்தையும் ஜெயிக்க முடியுமா? ஆமென். சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான், முடிவில் ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு வார்த்தை இருக்குமானால், சோதனையில் வெற்றி, சோதனையில் வெற்றி, சோதனையில் வெற்றி, சோதனையில் வெற்றி. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அன்பின் தேவனே, சோர்ந்து போன உள்ளங்களை தூக்கி நிறுத்த இறங்கிவிட்டபடினாலே உமக்கு நன்றி. பேசும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 2:18 வார்த்தை படிங்க. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு சோதனை. வேதாகமத்தில் சோதனையிலே கடந்து போன மக்கள் எல்லா மக்களும். ஆபிரகாம் விசுவாசத்திலே ஜெயித்தானா? சோதனையிலே கடந்து போனவன். நோவா சகல சோதனைகளும் கடந்து வந்தவன். சோதனையை ஜெயிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கென்று ஒரு பேர் பிரஸ்தாபம் உருவாக முடியும். ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு. நீ வாலிபனாக இருந்தால் வாலிபத்தின் சோதனை ஜெயிக்க வேண்டும். நீ வயோதிபனாக இருந்தால் வயோதிபத்தின் சோதனையை ஜெயிக்க வேண்டும். நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்தால் குடும்பத்தில் வருகிற சோதனை ஜெயிக்க வேண்டும். ஏன்? குழந்தைகள் கூட சோதிக்கப்பட்டு எழுப்பி வர வேண்டும். பெற்றோர்கள் சோதிக்கப்பட வேண்டும். கணவனே, நீ சோதனை ஜெயித்து நல்ல ஒரு குடும்பத்தை, மேன்மையுள்ள குடும்பத்தை உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும். எல்லாரும் சோதனை. சோதிக்கப்படாதவங்களே இல்லை. ஆனா சோதனையை ஜெயிக்கிறது தான் அவசியம். ஆமென். நீங்கள் சுயமாக ஜெயிக்க முடியுமா? முடியாது. சுயமாக ஜெயிக்க நினைக்கிற அநேகர் சோதனையில விழுந்து போய் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறாங்க. சில நேரங்களில் பிசாசு தனித்தனியாகவும் சோதிப்பான். யோபுனுடைய குடும்பத்தில் யோபுக்கு சோதனையை கொண்டு வந்த பிசாசு யோபுனுடைய மனைவியை தூண்டிவிட்டான். அந்த சோதனையில அவ தோத்து போனான். ஆனா யோபுவையோ கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். சொல்லுங்க எல்லாரும், கோல்டு, தங்கம். தங்கத்தை விரும்பாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? தங்கம் எனக்கு பிடிக்காது, கை தூக்க பார்க்கலாம்.
தங்கமே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற யாராவது ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க. உனக்கா கழட்டி கொடுத்துரு, கொஞ்சம் உனக்கு இப்போ நிறைய சேர்ந்துருச்சுன்னு பிடிக்கலையோ என்னமோ. ஒருவேளை தங்கம் பிடிக்காதவங்க இப்போ கழட்டி கொடுத்துருவீங்களா? இல்லை, ஆண்டவருக்குன்னு கொஞ்சம் கொடுப்பீங்க, அது முழுசா அவங்க கொடுக்க மாட்டீங்க, தெரியும் எனக்கு. ஆனா தங்கத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லை. இல்லை, ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களையே பொன்னாக மாற்றுவாராம். ஆமென், ஹல்லேலூயா. யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை எனக்காக படிப்பீர்களா? யோபு 23:10 வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தங்கமாக உங்களை மாத்த போறாராம். ஓ பேரு தங்கமா நீதாது, சுத்த பொண்ணா நீதாது. சோதித்த பின், சோதிக்கப்படாத எந்த பொண்ணும் பொழிவு பெறாது. 7 முறை வெள்ளி சோதிக்கப்பட்டு சுத்த வெள்ளியாக மாறுமாம். இன்றைக்கு சோதனையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. யோபு சொல்லுகிறார், சோதித்து புடமிட்டு கடைசி நான் பொன்னாக விளங்குவேன். சொல்லுங்கள, நான் பொன்னாக விளங்குவேன். சோதனையை ஏற்றுக்கொண்டு ஜெயிக்கிறவங்க இருக்காங்களே, கடைசியில பாத்தீங்கன்னா சொல்லுங்கள, தங்கம் தங்கம், நான் தங்கமா மாறுவேன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லு, பயந்துகிட்டு தங்கமா மாறிட்டா. ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த காலத்துல ஒரு பெண்ணு கேட்டாலாம் அப்பா கிட்ட, என்ன வேணும் உனக்கு? எல்லாம் எனக்கு தங்கமா இருக்கணும்னு. அப்படிதானே? சரி, எல்லாம் நான் தொடுறதெல்லாம் தங்கமா மாறணும். அப்படியா? போய் தொடு தொடு தொடு, தொட்டா தங்கமாயிருச்சு. போய் தொடு தொடு தொடு, எல்லாம் தங்கமாயிருச்சு. கடைசியில அவங்க அப்பா அவளை தொட்டு இவளே தங்கமாயிட்டாள. ஏதாவது அவங்க அப்பாவை போய் தொட்டவன அப்பா என்ன வைட்டா? அப்பதான் இவளுக்கு புத்தி வந்து, ஐயோ எல்லாமே தங்கமாயிட்டு. எல்லாமே தங்கமானாலும் இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, உங்களை தங்கமா மாற்ற போறார். கரங்களை தட்டி ஆர்ப்படி. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சொன்னதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன், யோபு சோதிக்கப்பட்டு முடிவு பெற்று எழும்பு வரும்பொழுது, யோபு 42வது அதிகாரம் 10, 11, 12 வார்த்தைகளை படிப்பீர்களானால், யோபு தன் சகோதரர்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜெபித்து சிறை இருப்பை மாற்றிக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில நண்பர்கள், குடும்பத்தின் உறவினர்கள் ஆளுக்கு ஒரு தங்க காசை கொண்டு வந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா யோபுனுடைய வீடு முழுவதும் தங்கமா மாறிடுச்சு. அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாறியது. இந்த வார்த்தையை கேட்கிற உன் வீடு தங்கமாக மாற கடவுது, உன் வீடு பொன்மயமாய் மாற கடவுது, உன் வாழ்க்கை பொன்மயமாக மாற கடவுது, உன் குடும்பம் பொன்னாக மாற கடவுது. ஏதோ நான் சொல்லுகிறது உலக பிரகாரமான தங்கம் அல்ல, உன்னை உத்தம தங்கமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கரங்களை தட்டி ஆர்ப்பரி. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் தாம் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய போறாராம். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் சோதனையை ஜெயிக்கணும். ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா? வேதாகமத்தில் ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனத்தை எனக்காக படிப்பீர்களா? ஆதியாகமம் 22 முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சொல்லுங்க, தகன பலி. யாராவது ஒத்துக்க முடியுமா? ஆபிரகாம் தேவனுக்கு நண்பனை போல மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நண்பனை போல மாறி போனான்.
ஆமோஸ் 3:7 ரகசியங்களை கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவாராம். சங்கீதம் 25:10 சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்தவர்களிடத்துல ரகசியங்கள் உண்டு என்று சொல்லி. நம்முடைய தேவன் ரகசியங்களை கொண்ட தேவன். உபாகமம் 29:29 சொல்லுகிறது, ரகசியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் நேசிக்கிற உங்களுக்கு சோதனையோ சோர்வு காலங்களோ கடந்து வருமானால் சோர்ந்து போகாதே. அது ஏதோ ஒரு ரகசியத்திற்காக உனக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு தெரியும் ஆண்டவருடைய ரகசியம். ஆகையினாலதான் அங்க சொல்லும் பொழுதே ஆபிரகாமை சோதித்தார்னு மோசே எழுதி வைத்திருக்கிறார். சோதித்தார், சோதித்தார். சோதனையில கடந்து போய்கிட்டு இருக்கீங்களா? ஆபிரகாமுடைய சோதனைக்கு மேல ஒரு சோதனை கிடையாது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன்னுடைய ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். ஈசாக்கு பிறந்த உடனே ஆபிரகாமுக்கு எல்லையில்லாத சந்தோஷம். அவன் வளர்ந்து வரும்பொழுது அவனுடைய குடும்பத்தில் கர்த்தர் சோதிக்க வந்தார். ஆண்டவராகிய தேவன் தகன பலிகளையும் அல்லது நரபலியை விரும்புகிற தேவன் அல்ல. மனிதர்களை கொல்லுவது தேவனுக்கு பிரியமல்ல. ஆனா எதற்காக இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டது தெரியுமா? வரக்கூடிய நாட்களில் இந்த பூமியில இயேசு ஒருவர் அனுப்பப்படுவார், நேசகுமாரன். ஆமென். ஏகபுத்திரன், நேசகுமாரன், உன் ஆத்மாவுக்கு பிரியமானவன். யார் அது? இயேசுதா. ஹல்லேலூயா. தேவனும் தேவகுமாரனும் இந்த பூமியில இணைந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பூமியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒருவர் இந்த பூமியில அனுப்பப்படணும். இந்த அன்பை பூமியில காட்டுவதற்காகவே ஆபிரகாமை தேவன் சோதித்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் சில காரியங்கள் பாடுகளில கண்ணீரில் கடந்து போன மக்கள் விதவிதமாக இருந்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் இயேசுவை காட்டுகிறதாக இருந்தது. என்றைக்கு இயேசு இந்த பூமியில வந்து ஒரே ஒரு முறை தன் ஜீவனையை கொடுத்து பலியாக மாறிவிட்டாரோ, அதற்கு பிறகு பலியை கேட்கிறவரும் அல்ல. அவர் உன்னிடத்தில் ஒரு பலி கேட்டால் உன் இருதயத்தை தான் கேட்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அதிகமா நேசிக்கிற உங்களுடைய உலக வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? உங்க குடும்பத்தை கர்த்தருக்காக கொடுக்க முடியுமா? இன்றைக்கு காலையில கர்த்தர் அதை கேட்கிறார். உன் இருதயத்தை எனக்கு தா, உன் வாழ்க்கை எனக்கு தா, உன் பிள்ளை எனக்கு தா, உன் குடும்பத்தை எனக்கு தா, உன் தொழிலை எனக்காக பயன்படுத்து, உன் நாட்களை எனக்காக தா என்றால் நீங்கள் கொடுப்பீர்களா? அநேக நேரங்களில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை அநேகர் விரும்புவது கிடையாது. உலகத்திற்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. சில நேரங்களில் பணத்துக்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. உலக பிரகாரமான சொத்துக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க. உங்க ஆஸ்திக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க. உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க. அவங்களை எல்லாம் நேசிங்க, தப்பு கிடையாது. பணம் உனக்கு தேவை, ஆனால் பணத்தை தெய்வமாக்காத. பிள்ளை உனக்கு தேவை, பிள்ளையை தெய்வமாக்காத. உலகம் உனக்கு தேவை, உலகத்தை தெய்வமாக்காத. நீ உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே கர்த்தருக்குன்னு கொடுத்து பார். அந்த குழந்தை கர்த்தருக்கு மகிமையாக மாறும், உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். ஒரு கார் வாங்கும் பொழுது அந்த கார் கர்த்தருக்காக என்று சொல்லிப்பார். அந்த கார் உன்னை நல்லா நடத்திட்டு போகும். அந்த காருக்கு மேல இன்னும் பல கார்களும் வரும். நீங்க ஜெயிக்க போறீங்க. சொல்லுங்க ஆமென். இந்த ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. விசுவாசிக்கிறவங்களுக்கு ஜெயிப்பதற்கு வல்லமை உண்டு. நீங்களும் உங்க மகனும் இந்த நேரத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறீங்க. உங்க குடும்பம் தனித்து விடப்படுது. ஐயோ எனக்கு யார் உண்டு? பயப்படாத. நீ உங்க பிள்ளைகளை உங்களைய கர்த்தருக்கு கொடுங்க. இந்த ஆபிரகாம் இந்த சோதனையில கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தன்னுடைய மனைவியிடத்துல சொல்லிட்டு மோரியா மலைக்கு அழைத்துட்டு போறாரு. அங்க வேலைக்காரர்கள் எல்லாம் கீழே நிக்கிறாங்க. மலையை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். சொல்லுங்க, திரும்பி வருவோம். வருவோம்னா என்ன அர்த்தம்? திரும்ப நாங்க 2 பேரும் போயிட்டு
வருவோம். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த மலையில ஏறி போறாங்க, சோதனையில கடந்து போற மாதிரி தான் ஆபிரகாமுக்கு உள்ளத்துல தெரியுது. மகன் சொல்றான், அப்பா விறகு இருக்குது, கையில பட்டயமும் இருக்குது, நெருப்பு கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஆனா ஆட்டுக்குட்டி இல்லையே. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே இருக்கையோ தொழுந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே இருக்கையோ தளர்ந்து விடாதே. கலங்காதே மகளே. உன் நெஞ்ச அசைக்கிற, உன் இருதயத்தையே அசைக்கிற சில சோதனை வரலாம். அப்பதான் நீங்க தேவனுக்காக நிக்கணும். ஆமென். சொல்லுங்க உறுதி. சொல்லுங்க உறுதி. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தை எனக்காக படிப்பீர்களா? ஏசாயா 26:3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளி. சொல்லுங்க மனது, நெஞ்சு. சொல்லுங்க சொல்லுங்க நெஞ்சமே. நெஞ்சுதான். ஹல்லேலூயா. மனசு, நெஞ்சு. ஹல்லேலூயா. இந்த சோதனையில ஜெயிக்கணும். உறுதி. சொல்லுங்க எல்லாரும். வேதாகமத்தில் சோதனைக்காரன் ஒருத்தவனுக்கு பேரு. அவன் யாரு? யார் அவன்? பிசாசு. பிசாசு பூமியில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு சொல்றவங்களா கை தூக்கு பார்க்கலாம். அங்க 1 2 ரெண்டுக்குமே தூக்காம கை தூக்க இருக்கு. சரி, நல்லதுன்னு சொல்றதுக்கு கை தூக்க. நல்லது விட்டு பார்க்கலாம். கெட்டதுன்னு சொன்னாலும் வம்பு. பிசாசு இருக்கிறது இப்போ. ஏண்டா பிசாசு வந்தா, ஏண்டா இந்த பிரச்சனை வருது நினைக்கிறதில்ல. நல்லது. அவனை ஆண்டவர் தான் விட்டு வச்சிருக்கிறார். அவன் இல்லைன்னா இங்க சர்ச்சுக்கு வருவீங்களா நீங்க? அவன் போடுற போர்டுல தான் சர்ச்சு தேடுறோம். அவன் இருக்கிறது நல்லது. ஆண்டவர் தான் விட்டு வச்சிருக்கிறாரியா. என்னைக்கு மனுஷன் பிசாசு கையில விழுந்தானோ, ஆனா ஒண்ணு, இந்த சோதனைக்காரன் அவன் ஊர்ந்து தான் வருவான். பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதிலும் ஒரே நேரத்தில் இருப்பார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இந்த அசுத்தாவி இருக்கு பாத்தீங்களா, எப்பொழுதும் உன்னை சோதிக்க விட மாட்டார். பயப்படாத. லூசிபர் இருக்கானே, விழுந்து போன சாத்தான், ஒரே நேரத்தில் இங்கேயும் வந்து நின்றுகிட்டு அமெரிக்காவிலையும் போய் நின்றுகிட்டு இருப்பானா? அவன் ஊர்ந்து சுத்திட்டு இருக்கிறான். ஆனா அவன் தூதர்கள் உலகம் முழுதும் இருப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு பாருங்க, அவர் இங்க இருப்பாரு, எங்க இருப்பாரு, எல்லா இடத்துல இருப்பாரு. உன் வீட்டுக்குள்ள இருப்பாரு, உன் அறைக்குள்ள இருப்பாரு, உன்னோடு கூட இருப்பார். நீ பரிசுத்த ஆவிக்குள்ளேயே இருந்துட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், எந்த பிசாசு எந்த நேரத்திலும் ஜெயிக்கலாம். சோதனைக்காரன் அவன் தான். மத்தேயு 3வது அதிகாரம் கடைசி சில வார்த்தைகளிலும் 4வது அதிகாரம் முதல் சில வார்த்தைகளை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, what the Bible says after the baptism, when Jesus was baptized, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி, அடுத்த வினாடி அதே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்தில் கொண்டு போனாராம். எல்லாருக்கும் நல்லது தானே நடக்கும் நம்ம விரும்புவோம் இல்ல? ஆனா அவர் தாமே, சொல்லுங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். ஏன் தெரியுமா? பிசாசு பரிசுத்த ஆவியானவர் நேர அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்கதான் 40 நாட்கள் உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் முடித்த உடனே பிசாசு வந்தான். சோதனைக்காரன் 3 விதங்களை சோதித்தான். முதலாவதாக அவர் பசியா இருந்து அவரை பார்த்து, இந்த
இந்த கற்களை எல்லாம் அப்பமாக மாற்றி நீ சாப்பிடலாமே. தெரியுது பாரு சோதனைக்காரனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பிசாசுக்கு தெரியும் எந்த விதத்துல நீ அசதியா இருக்கிற மகளே, எது உங்களுக்கு தேவையா இருக்கு அதுதான் சொல்லி காட்டுவான். ஆதாமும் ஏவாளும் ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான எல்லா வசதிகள் இருக்கு, அதெல்லாம் காட்டல. ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் விலைக்கு வைத்தார் பாரு, அந்த கனி, அதை எடுத்து நீ சாப்பிடக்கூடாதா? அதுதான் ஆண்டவர் சொல்லும் பொழுதே நம்ம எல்லாம் நினைப்போம், எப்படிங்க ஆண்டவர் அதையும் உருவாக்கி வச்சு எதுக்கு உருவாக்கி வச்சாரு தெரியுமா உங்களுக்கு? அதுல நல்லா படிச்சு பாருங்க. சொல்லுங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு நினைத்துருங்க. குட், சொல்லுங்க, குட் ஈவில் நாலேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மை தீமை அறியத்தக்க சக்தி அங்க இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாலேஜ் அப்படின்னா வரங்கள், வல்லமை, கிருபை, ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் அதுல இருக்குது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே சொன்ன, நீ அதை புசிக்காத, சாகவே சாவாய், நன்மை தீமை அறியத்தக்க கனி. சாகவே, அங்கதான் டெத் வாஸ் ப்ரொனவுன்ஸ். அப்பவே சாவு அப்படின்னு ஆண்டவரே சொல்லி வச்சிருக்காரு. நீ நன்மை தீமை அறியத்தக்க. அப்போ கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கணும். இவங்க பொறுத்து இருந்தா ஆண்டவரே அந்த கனியை எடுத்து கொடுத்து என்னை போல மாறுன்னு சொல்லுவார். ஆனா பிசாசு என்ன பண்ணா தெரியுமா? போய் படிச்சு பாருங்களேன், 3வது அதிகாரத்துல, நீங்க அதை சாப்பிடுறதுனால ஆண்டவரை போல மாறுவீங்க அப்படி சொல்லிட்டான். வரங்கள் நமக்கு தேவை, வல்லமை நமக்கு தேவை, ஆனா ஆண்டவரை போல அவருக்கு இணையா மாறணுங்கிற புத்தியில் நம்ம இருக்கக்கூடாது. பிசாசு சோதிக்கிறவன் எந்தெந்த இடங்கள்ல எப்படி சோதிக்கணும்னு அவனுக்கு தெரியுது பார். உன்னை எப்படி சோதிச்சா ஆண்டவர் விட்டு இழுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். வேதாகமத்துல மனாசேன்னு ஒருத்தன் இருந்தான். இவன் எசேக்கியா ராஜாவுடைய மகன். 2 நாளாகமம் 33:12-13 வார்த்தை இப்படி சொல்லுகிறார். மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனை நோக்கி கெஞ்சிதான். கெஞ்சி கதறி அழுத பொழுதுதான் தேவன் அவனை விடுவித்தாராம். ஏன் இந்த மனாசேனுடைய அப்பா எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறவன். எசேக்கியா ராஜா ஜெபத்தினால 15 வருஷத்தை கூட்டிக்கிட்டவன். எசேக்கியா ராஜா பெரிய கொடுமையான கேன்சர் வியாதியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன். ஆனா இவனுடைய மகன் மனாசேயோ 12 வயசுல ராஜாவா மாறின உடனே பெருமை வந்துருச்சு அவனுக்கு. இஷ்டம் போல கும்பிட ஆரம்பித்தான், இஷ்டம் போல பல பொருட்களை வணங்க ஆரம்பித்தான். வான சேனைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தெய்வத்தை உண்டு பண்ணானா. சில நேரங்கள் அறிவு பெருத்திருச்சுன்னா ஆண்டவர்கிட்ட விலகிற சில சுபாவம் வந்து விடுதுப்பா. சரியா அப்படி பெருமை கொண்டதுனால கர்த்தர் அசிரியா மக்களை தூக்கி விட்டாராம். சில நேரங்களில் தெரியுமா, நீங்க சோதனையில விழுந்து போய் கொண்டிருந்தா தான் பிசாசுக்கு ஜெயம் வந்துடும். பிசாசு இருக்கிறது நல்லதுன்னு சொன்ன எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். பிசாச அனுப்பி, அந்த அசிரியர்களை அனுப்பி அவனை முட்களுக்கு மத்தியில பிடிச்சாங்களாம். வெண்கல சங்கிலிகளை போட்டு கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்பதான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. பிரச்சனைகளோ பாடுகளோ துயரங்களோ அஃப்ளிக்ஷன்ஸ் நெருக்கங்களோ இருக்கிறது நல்லது. சொல்லுங்க ஆமென். இந்த பசின்னு ஒண்ணு இருக்குது, அது இருக்கிறது நல்லது. அந்த பசி வந்துட்டா அந்த சோதனை கூட நம்ம ஜெயிக்கணும். உலகத்துல பலவிதமான பசி இருக்கு. அன்றைக்கு இயேசுவுக்கு சரீர பிரகாரமான பசி, கற்களை அப்பமா மாற்றிருக்கலாம். ஆனா அதை போய் அவர் செஞ்சிருந்தாருன்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பசி அவர் திருத்திருக்க முடியாது. அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. 2வது அந்த பிசாசு ஆண்டவர் ஆலயத்தினுடைய உச்சியில எடுத்துட்டு போய் கீழே குதிங்கன்னு சொன்னுச்சு. அதையும் கர்த்தர் பரீட்சை பாராதிருப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தரை சொல்லி ஜெயிச்சார். 3வது மலைக்கு மேலாக நிறுத்தி தன்னை பெரியவனாக காட்டினான். தாழ என்னை வணங்கு, நான் உனக்கு உலகத்தை தர்றேன். பிசாச வணங்கி உனக்கு உலகம் வேணாம், பணத்தை வணங்கி உனக்கு உலகம் வேணாம்,
பிசாசு பாதத்தில் விழுந்து உனக்கு உலகம் வேணாம், ஆனா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து உலகமே உன் பாதத்தில் விழும். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு இயேசுவை வணங்கி உலகம் உன் கையில வரும். ஆமென் என்று சொல். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இயேசு, நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகம் உங்களுக்கு வேணும், உலகம் உங்க பாதத்தில் வேணுமே தவிர உலகத்தை நோக்கி நீ ஓடாத. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை நிழல்கள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் ஜெயிச்சிருங்க. ஆபிரகாம் மலையில கொண்டு போய் தன்னுடைய மகனை பலிபீடத்தில் வைத்து பட்டயத்தை எடுத்து அவன் ஓங்க போனான். கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போட்டு அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, உன்னை உத்தமன் என்று நான் தெரிந்து கொண்டேன். நீ சோதனையை ஜெயிச்சுட்ட. அங்கே திரும்பி பார்த்த பொழுது ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி முட்செடியில இருந்தது. ஓடிப்ப அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தினான். ஆனா இன்னைக்கு காலையில மனாசே முட்செடிகளுக்கு இருந்த பொழுது அவன் கெஞ்சினானா. கர்த்தர் அவன் கெஞ்சும் போது கேட்டா. ஒருவேளை நீங்களும் கெஞ்சலாம், நானும் கெஞ்சலாம். நேற்று உபவாச கூட்டத்தில் ஜனங்களுக்காக நான் அழுது கண்ணீர் வெடித்து செபித்தேன். மழை கொட்டுது, ஆனால் திரளாய் ஜனங்கள் வந்துட்டாங்க. அதான் இயேசு அன்பின் ஊழியத்துக்கு இது ஒரு கிருபை. மழை கொட்டினாலும் குளிரானாலும் என் ஜனங்க ஆண்டவரை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. நேற்று பயங்கர மழை சென்னையில், ஆனா நிறைவான மக்கள், நிறைவான மக்கள், விதவிதமான நோய்கள். அந்த விதமான நோய்களுக்கு நான் என்ன செய்யணும்? கெஞ்சணும். உங்களுக்கு தெரியுமா, 42 வருஷமா, அது இந்த அக்டோபர் மாதம் வந்துட்டாலே, இது முடிகிறதுக்குள்ள சொல்றேன், இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ள, அக்டோபர் மாதம் வந்துட்டாலே உருவாகாதெல்லாம் உருவாகணும் உனக்கு. ஏன்னா என்னை கர்த்தர் உயிரோடு எழுப்பின மாதம், என் வாழ்க்கையை மாற்றின ஒரு மாதம். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதம் வந்துட்டாலே என் உணர்வுகள் எல்லாம் ஆண்டவர் நோக்கி கெஞ்சும். கடந்த 4 நாட்கள் 3 நாட்கள் சென்னையில் ஜெபிக்கும் போது விதவிதமான ஜனங்கள், ஐயோ விதவிதமான வியாதிகள், அவர்களுக்காக நான் கெஞ்சி அழுத. இந்த கெஞ்சுதல் இருக்குல்ல, அது அற்புதத்தை கொண்டு வந்துடும். ஏதோ ஒரு முள்ளுக்குள்ள நீங்க சிக்கி கிடந்தாலும் நானும் கெஞ்சி உங்களை எடுக்கணும். ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள பிசாசுக்குள்ள நீங்க சிக்கி இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி கெஞ்சிங்க. மனாசை கெஞ்சினா. அப்ப கெஞ்சும் போது என்ன கிடைக்கும் தெரியுமா? 2000 வருடத்திற்கு முன்பு தேவ ஆட்டுக்குட்டி ஆனாரா வந்தார்ல இயேசு, அவர் மேல முட்கெடுத்து வச்சாங்கல்ல, அவர் சிலுவையில் தொங்குனார்ல, அந்த இயேசு வருவார். ஆமென். இப்ப நீ கெஞ்சினா அவர் வருவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாடுல பாவத்துல சிக்கி கிடந்தாலும் சரி, அஃப்ளிக்ஷனுங்கிறது பல விதங்கள்ல வரும். மனாசே பாவம் செஞ்சு அஃப்ளிக்ஷன்ல மாட்டிக்கிட்டான். புரிஞ்சுக்கங்க. அப்பாவுடைய செபாவி அவனை விட்டு போயிருச்சு. எஸ்ஐக்கியா மாதிரி ஜெபிக்க அப்பா அம்மா ஜெபிச்சாலும் பிள்ளைக்கு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்பா அம்மா ஊழியக்காரரு, நான் அப்படியே ஊழியத்தில் வந்து நினைக்க கூடாது. அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் பிள்ளைக தனித்தனி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். சொல்லுங்காமே. மனசை செஞ்ச தப்பு அதுதான். அப்பாவுடைய வழியில நடக்கல, மாட்டிக்கிட்டான். ஆனா இப்போ கதர்னா மறுபடியும் இரக்கம் வந்துச்சு. சொல்லுங்க, இப்ப அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உதவி வரும், உதவி வரும். அவர் சிலுவையில் அறையப்பட்டவர், இரத்தத்தை சிந்தினவர், சோதனை ஜெயித்தவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கு எந்த சோதனை கடந்து போனாலும் உனக்காக அவர் வருவா. உன் வீட்டுக்குள்ள வருவா, உன் அறைக்குள்ள வருவா, உன்னை தொட வருவா, உன் கண்களை தொட வருவா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தொட வருவா. எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? இப்ப வருவா. உன் குடும்பத்தை மாற்ற வருவா. ஏதோ ஒரு கண்ணீரில் கடந்து போற, அந்த நெருக்கத்தில் கடந்து போற மகனே, அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போறாரு. உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாற போகுது. ஆமென். வல்லவர். சொல்லுங்க எல்லாரும், வல்லவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர்.
சோதனை ஜெயித்தவர், உயிர்த்தெழுந்தவர் நமக்கு துணையாக வருவா. ஏதோ ஒரு விதத்தில் முள்ளுக்குள்ள சிக்கி கிடக்கிற நீ பாவத்தை விட்டு வெளியே வரணும். இப்ப கெஞ்சினா ஒரு அற்புதம். இன்னைக்கு காலையில ஏசப்பான்னு கெஞ்சி மகளே, கெஞ்சு, அவருடைய பாதத்துல கெஞ்சு, கெஞ்ச கத்துக்கோ. நான் கெஞ்சிறேன் ஆண்டவர்கிட்ட, உனக்கு விடுதலைக்காக கெஞ்சுகிறேன், உன் சுகத்துக்காக நான் கெஞ்சுறேனே, நீ கெஞ்சு. கெஞ்சும் பொழுது அவர் வருவார், உன்னை தூக்கி எடுக்க வருவா, அவருடைய கரம் வரும். ஹல்லேலூயா. ஆபிரகாம போல சோதனை ஜெயிக்கணும், யோபு போல சோதனையை ஜெயிக்கணும், யோசேப்பு போல பாவ சோதனை ஆனாலும் சரி, பாடுகள் நெருக்கங்கள் ஆனாலும் சரி, எல்லா சோதனையும் ஜெயிக்கணும். சொல்லுங்க, நம்ம ஜெயிக்க போறோம். உறுதி சொல்லுங்க, நம்பிக்கை, மனதுல தைரியம். நான் அசைக்கப்பட மாட்டேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. மகிமை மகிமை மகிமை. வல்லமை ஆவி உறுதியாக இருக்கிறபடினால் உனக்கு மேலாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறார். கர்த்தர் சோதனையை ஜெயிக்கிற உனக்கு தங்கமா மாற்ற போறார், பொன்னா மாற்ற போறார். உதவி செய்கிற இயேசு நேரடியாக இறங்கி வருகிறார். நேரடியாக சோதனையில உன்னை தூக்கி எடுக்க ஒரு கரம் வருகிறது. ஓ ஹபா 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 சலஹதா. அவருடைய வார்த்தையினாலே உன்னை தூக்கி எடுப்பான், அவருடைய கரத்தினாலே உன்னை தூக்கி எடுப்பான். இன்றைக்கு நீ கடந்து போகிற சோதனை ஜெயித்திர போற மகனே. இன்றைக்கு இந்த வாரம் நீ ஜெயிக்க போற. அபா கமாலாகாது. நான் இந்த வாரம் சோதனை ஜெயிக்கிற வாரம். வாரம் நீ ஜெயிப்ப. இன்னைக்கு இறங்குற ஒரு சக்தி, அபிஷேக சக்தி. இந்த வாரம் சோதனை ஜெயிச்சிருவ மகளே, மகனே. வெற்றி எடுத்துருவ. உன் குடும்பம் ஜெயிக்கும். நீ ஜெயிப்ப மகளே. வாலிப தங்கச்சி நீ ஜெயிப்ப. வாலிப தம்பி நீ ஜெயிப்ப. உன் குடும்பம் ஜெயிக்கும். பவர் ஆஃப் காட் டிவியில பார்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கட்டும். அன்பின் தெய்வமே, அன்பின் சக்தி கொண்ட தெய்வமே, உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்திற்காக இறங்கும். ஆபிரகாம் சோதித்து புடமிடப்பட்டு அற்புதத்தை பெற்றுக் கொண்டானே, யோபு புடமிடப்பட்டு அவனுடைய வீட்டை பொன்னால் நிரப்பின தெய்வமே, யோசேப்பு சோதிக்கப்பட்டு ராஜ மகிமையை பெற்றானே, இதோ உம்முடைய ஜனங்கள் சோதனையை ஜெயித்து மேன்மை அடைய போறாங்க. உதவி செய்கிற தேவனே நீர் இறங்கும். ஒவ்வொரு ஜனத்திற்காக இறங்கும், ஒவ்வொரு வீட்டிற்காக இறங்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்காக இறங்கும். உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் தூக்கி நிறுத்தும். அதிசயங்கள் நடக்க போகிறது என்று சொல்லிவிட்டே, அற்புதங்கள் நடக்க போகிறது. இன்று முதல் இன்றைக்கு என் ஜனங்கள் அற்புதங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் உண்டு. சொல்லுங்க ஆமென்.